போய் வியாபாரம் பண்ணுவாராம் பட்டினத்தார். பொருள்களை ஈட்டுவார், அவ்வளவு செல்வத்தை குவிப்பார். அப்பேற்பட்ட ஒரு செல்வம். இப்படி செல்வம் இருக்கின்ற பொழுது பிள்ளைக்கு 16 வயசாச்சு. எல்லாரும் கடல் கடந்து போய் வியாபாரம் பண்றதுக்கு பொருள் ஈட்டுவதற்கு போனாங்க. அப்பா நானும் போறேன்னு மருதவாணர் போனார். மருதவாணர் போறார் எல்லாத்துக்கும், எல்லார் கூடையும். போன உடனே பிள்ளை நம்ம சேர்த்த சொத்து மாதிரி டபுள் மடங்கு சொத்து நம்ம பிள்ளை சேர்க்க போறான். என்ன ஆசை யாரை விட்டது? ஆசை யாரை விட்டது? நாம சேர்க்க போறோம்னு நினைச்சு இவர் சொல்றார். அப்ப நல்ல பொருள் ஈட்டிக்கோ, பொருள் வாங்கும் போது விற்கும் போது கவனமா இரு, கணக்கெல்லாம் சரியா பாரு. பட்டினத்து செட்டி இல்லையா, ஆத்துல போட்டாலும் அளந்துதான் போடணும். செட்டின்னா கெட்டின்னு அர்த்தம். கணக்கு பார்க்காம எதையும் செய்ய மாட்டாங்க. அப்பேற்பட்ட அதனால சொல்றாரு இவரு, கணக்கெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் சரியா இருக்கட்டும்னார். சரி என்று சொன்னார். இங்கிருந்து போனாங்க. நிறைய செல்வத்தை செய்த எங்க கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணார். கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணுகிற பொழுது ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டா, அங்கேயே சிவன் கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு, கோயில் கட்டுறதுக்கு, மண்டபம் பண்றதுக்கு எல்லாத்தையும் பொருள் அங்கேயே மருதவாணர் செலவு பண்ணிட்டு வந்துட்டார். வரும் பொழுது என்ன பண்ணார்னா, ஒரு 10 வரட்டி. என்ன வரட்டி? பசு சாணம். அந்த சாணத்துல வரட்டி தட்டி கடல் வருது. இப்ப மாதிரி ஜிலு 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 ஜிலுன்னு காத்து புயல் அடிக்குது. வர கூட போனவங்க எல்லாம் பார்க்கறாங்க, குளிர்ல நடுங்குறாங்க. எல்லாரும் நடுங்குறா. நடுங்கிய பொழுது இவர் மட்டும் வரட்டியை பத்த வச்சு குளிர் காஞ்சுட்டு இருக்கார். மருதவானா 2 வரட்டி கொடுக்கும், 2 வராகும், ஒரு வரட்டி 2 கொடுத்தா தரேன். இப்போ குளிர் போகணும், அதுக்கு என்ன கொடுத்தா போச்சு வாங்கி. இப்படி கரைக்கு வா தரேன். சில பேர் கடன் சொல்லி வாங்கினதும் உண்டு. எதை? வரட்டிய. இப்படி எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் அந்த குளிருக்காக எல்லாரும் வாங்கியாச்சு. வந்தார் பிள்ளை வரான்னு சொல்லிட்டு இவரே போயிட்டார். எங்க கப்பல் துறை எந்த இடத்துல கரையை நிக்க வைப்பாங்களோ அந்த படகு துறைக்கு இவர் போயிட்டார். போன உடனே பார்த்தார், ஆஹா உன் பையன் இருக்கானே, எல்லாத்தையும் சம்பாரிச்சு அங்கேயே வித்துட்டான். எங்க விக்கல, எல்லாம் மொத்தமா செலவு பண்ணிட்டான். என்ன அவன் கொண்டு வந்தான்? ஒன்னும் இல்ல, பச்சஞ்சாணம் 2 வரட்டி தான் கொண்டு வந்துக்கிறான். மீதி எல்லாம் வேற எங்களுக்கு கொடுத்து சூடாக்கி உடம்ப நல்ல வச்சான். அதுக்கு அவனுக்கு தான் நாங்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு இப்படி எல்லாரும் சொன்னாங்க. ஐயோ போச்சேன்னார். என்னது? செல்வமெல்லாம் போச்சே, வியாபாரம் பண்ணி பொருள் ஈட்டிட்டு வருவான்னு நினைச்சனே, செல்வம் எல்லாம் போச்சேன்னார். இந்த உங்க பையன் என்ன கொண்டு வந்தார்னார். இதான் கொண்டு வந்தார்னா இந்த எதை கொடுக்குறாங்க, அந்த வரட்டியை கொடுக்குறாங்க. அதை தூக்கி அப்படி அடிச்சார். அதுல இருந்து தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கம் எல்லாம் செதறுது. இந்த வரட்டி வாங்கினவங்க எல்லாம் கிடு 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 நடுங்குறாங்க. இது போல வரட்டி தான் நாமும் கொடுக்கணும் போல இருக்குது கடை. இது போல வரட்டி தான் கொடுக்கணும் போல இருக்குது நாமும் கடை. ஐயோ எல்லாம் எரிஞ்சு வேற சாம்பலா போயிடுச்சே, இதை மறைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லி இருந்தா அதுல இருக்கிறத உடைச்சி உடைச்சி எடுத்துட்டாவது நம்ம போட்டிருக்கலாமே, சொல்லாம பண்ணிட்டேன். என்ன ஆசை யாரை விட்டது? பொன்னாசை பொருளாசை எல்லாருக்கும் உண்டு தானே. ஆசை இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்க முடியுமா? எந்த மனிதருக்காவது ஆசை இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரே மனிதர் கூட இல்லை, கடவுளுக்கே ஆசை இருக்குது. என்ன மேடம் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் விருப்பம் கிடையாது வெறுப்பும் கிடையாதுன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ திருப்பி சொல்றீங்க கடவுளுக்கே ஆசை இருக்குன்னு. அவருக்கும் ஒரே ஒரு ஆசை தான், உண்மையான பக்தர்கள் இல்லையேன்னு ஆசை. என்ன பக்தர் இல்லை, உண்மையான பக்தர் இல்லை. ஏன்? அவரை வாழ்த்துறது யார் வாழ்த்துறோம்? லிஸ்ட் போட்டுல கொடுத்துட்டு இருக்கோம். அவரை போய் யாராவது வாழ்த்துறோமே, அப்பயும் திட்டின்னு தான் இருக்கோம். உளுந்து உளுந்து சாமி கும்பிட்றேன், நான் தான் கஷ்டப்படுறேன். சாமியே கும்பிடாதவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. உண்டா இல்லையா? விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றேன், சாமி நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், சாமியே கும்பிடாதவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. இது எல்லாருடைய மனதிலும் இந்த கேள்வி வருதா இல்லையா?
எல்லாருடைய மனசுலயும் இந்த கேள்வி இருக்கு, இல்லைன்னு எல்லாம் சொல்லிக்க முடியாது. அப்போ இறைவன் என்று சொல்லக்கூடியவருக்கு இப்போ இவர் ஆசை என்னது? உண்மையான பக்தர். இறைவனுக்கு என்ன ஆசை? உண்மையான பக்தர்கள். ஏன்னா பொதுநலம் என்று சொல்லக்கூடிய சுயநலம் இல்லாத ஆசை இருக்கணுமா மனிதனுக்கு? சுயநலத்தோடு தானே நம்ம ஆசை எல்லாம். சுயநலம் இல்லாத ஆசை நல்லா இருக்கா? இந்த கார்ணீஸ்வரர் கோயில்ல தண்ணி நிற்குது, ஹைட்டு தூக்கி இந்த மண்டபம் லெவல்ல தூக்கலாம், ஆசைப்படுவோமா? நம்ம வீட்டை 4வது ஃப்ளோர் எழுப்பலாமா, 6வது ஃப்ளோர் எழுப்பலாமா, இல்லைன்னா பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் வாங்கி விடலாமா, அதில் 1 லட்ச ரூபாய் வாடகை வருமா, இல்லை கீழே இருக்கிற கடையை இடிச்சு கட்டினா ஒரு 4 லட்சம் வாடகை வருமா? இப்படி தானே நம்ம எண்ணம் தோணுது, உண்டா இல்லையா? நம்ம எண்ணம் எல்லாம் நம்மளை சுற்றி தான் இருக்குமே தவிர வேற மாதிரி எல்லாம் நமக்கெல்லாம் அப்படியே கடல் கடந்தெல்லாம் வந்துடாது, ரொம்ப கடந்தெல்லாம் வராது. நமக்கு என்ன தேவை அதை மட்டும் தான் நம்ம சிந்திப்போம். இறைவனுக்கு என்ன தேவைன்னு நம்ம சிந்திக்க போறதில்லை. சொல்லலாமே, வருஷம் 365 நாளும் பால் அபிஷேகம் எனது கொடுங்க, தேன் அபிஷேகம் வருஷம் 365 நாளும் நான் வாங்கி தரேன், வருஷம் 365 நாளும் இளநீர் அபிஷேகம் நான் வாங்கி தரேன் சொல்லலாமே? சொல்ல முடியுமா? ஒரு நாள் வாங்கி கொடுத்துட்டு 3வது நாள் அட நீங்க வேற எங்க போறது, ஒரு இளநீர் 50 ரூபான்றான் சென்னையில், அதுவும் வெயில் காலத்தில் 70 ரூபாய் 80 ரூபாய். அதை விட 2 பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தா கதை முடிஞ்சு போச்சு, ஒரு பால் வாங்கினாவே முடிஞ்சு போச்சு நினைப்போம் இல்லையே? கணக்கு பார்த்து தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்காக கணக்கு பார்க்காம ஏதாவது செய்யறோம்னு நினைக்கிறீங்க இல்லையே? அப்போ இறைவன் என்ன நினைப்பார்? தூய்மையான பக்தி உடைய அடியார்கள் வேணும்னு நினைப்பார் இல்லையா? அவருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? அதுபோல இங்க ஆசையை துறந்தவர்கள் எவரும் இல்லை. பட்டினத்தார் நினைக்கிற எல்லாம் போச்சினார், இப்படி தூக்கி அச்ச அடுத்த வினாடி அதுல முத்து மாணிக்கம் பவளம் என்பது எல்லாம் கொட்டியது. இப்ப பட்டினத்தார் சொல்றார், யார் யார் எத்தனை வரட்டி வாங்கினீங்க? ஐயா நான் 4 வாங்கினேன், ஆனா இப்போ சொல்ல முடியுமா 4 வாங்கினேன்னு? 2 தான். இதே மாதிரி தான் கொடுக்கணும், அதுல முத்து இருக்கணும், வைரம் இருக்கணும், வைடூரி இருக்கணும், அதெல்லாம் தெரியாது. உங்க குளிரை போக்கிச்சா இல்லையா? என் பையன் இன்கம் டாக்ஸ் ரைடு வரும்னு அப்பவே இருந்திருக்குங்க. திருடர்களுக்கு பயந்து அப்பெல்லாம் கடல்ல வந்து திருடுவாங்க, கடல் திருடர்கள்னு இருந்தாங்க அப்பெல்லாம் கூட, இப்பதான் இல்ல, அப்பவே இருந்திருக்கு. அந்த திருடர்களுக்கு பயந்து, ரெய்டுக்கு பயந்து, என் பையன் எதில் வச்சிருக்கிறான்? வரட்டில வச்சிருக்கிறான். பிள்ளைன்னு ஒண்ணு பெத்தா எப்படி வரணும்? ஒரு செகண்ட் போச்சேன்னார், அப்படி வரட்டிய தூக்கி அடிச்சார், போனதெல்லாம் வந்துடுச்சேன்னு. இறைவனுடைய திருவிளையாடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. திடீர்னு லாட்டரியில 1 கோடி அடிக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா 3 மாசத்துல தெருக்கோடிக்கு வந்துருவோம், 1 கோடியும் போய் தெருக்கோடிக்கு வந்துருவோம். கொரோனா டைம்ல கோடி கோடியா செல்வம் வைத்திருந்தவர்கள் கூட என்ன பாடுபட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு, இந்த வெள்ளம் வந்த பொழுது எத்தனை கோடி மிஷின்கள், எத்தனை கோடி செல்வங்கள் அழிந்தது யோசிச்சு பாருங்க. சென்னைக்குள்ள வெள்ளம் வந்தது, எத்தனை கோடி செல்வங்கள் போச்சு, கோடி கோடியா இருக்கக்கூடியவர்கள் கூட லாஸ் ஆனாங்க. அப்ப எவ்வளவோ மொத்தம் நஷ்டம் அடைந்தது. அப்ப யோசிக்கணும் இல்லையா? இறைவன் நினைத்தால் ஆக்கவும் செய்வார், இறைவன் நினைத்தால் அழிக்கவும் செய்வார். அதான் இறைவனுடைய தன்மை. இப்ப இறைவன் பார்த்தார், போச்சேன்னு நினைச்ச அடுத்த வினாடி இன்னுமா இவனுக்கு செல்வத்தின் மீது ஆசை உள்ள. எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே, 2500 வருஷத்துக்கு முன்னாடியே 9 கோடி ரூபாய் சொத்து கொடுத்து இன்னும் ஆசை அடங்கல, அப்பயும் அடங்கல. இப்பயும் அந்த ஆசை இருக்கேன்னு நினைச்சு என்ன பண்ணார்? மீண்டும் அந்த செல்வத்தை காண்பிக்கிறார். காண்பித்த உடனே ஆஹா என் மகன் அப்படி, ஆஹா இப்படின்னு யார் யாரெல்லாம் 1 வரட்டி 2 வரட்டி வாங்கி இந்த குளிர் காஞ்சாங்களோ அவங்களெல்லாம் லிஸ்ட் எடுத்துக்கினார். வந்து சேர்ந்த உடனே எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகட்டும் கணக்கு பார்த்து வச்சிட்டார். கணக்கு பார்த்து வச்சிட்டார். கணக்கு பார்த்து வச்சு முடிச்சு அடுத்த வினாடி இங்கிருந்து போறார். எங்க போகிறார்? அந்த இடத்துக்கு போகிறார். போன அடுத்த வீட்டுக்கு போனா பிள்ளைய பார்த்து கட்டி அணைச்சு முத்தமிடலாமேன்னு சொல்லி வீட்டுக்கு போகிறார். அப்படி வீட்டுக்கு போன அடுத்த வினாடி பார்த்தார், மருதவாணர் இல்ல அம்மா கிட்ட ஒரு பெட்டி கொடுத்துக்கிறார். மருதவாணர் போயிட்டார், ஒரு பெட்டி கொடுத்தார். குழந்தை எங்கே போறேன்னு, அம்மா நான் போயிட்டு வரேன், அப்பா வந்தா அந்த பெட்டி கொடுங்கன்னார். அப்பா
இந்த பெட்டியை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அவர் கிளம்பிட்டார். மருதவாணர் வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு கிளம்பிட்டார். கிளம்பி அடுத்த வினாடி இவர் போனார். பிள்ளை எங்கடி? பிள்ளை எவ்வளவு சம்பாரிச்சிருக்கான் தெரியுமா? பிள்ளைன்னு ஒண்ணு பிறந்தா இப்படிதாண்டி பிள்ளை பிறக்கணும். நான் செல்வத்தை குவித்து வைத்திருக்கேன், அவன் கோடி கோடியா குவித்து வச்சிருக்கிறான்னு ஆசைப்பட்டு சொல்லிட்டே இருக்கிறார். ஆமாம், பிள்ளை என்ன எங்கே காணும்? அவன் நீங்க வந்தா ஒரு பெட்டி கொடுக்க சொல்லிட்டு போயிட்டான். இவர் நினைக்கிறார், இந்த பெட்டியிலே எவ்வளவு இருக்கும்? இந்த பெட்டி, அவர் ஆசை என்னது? இந்த பெட்டியில எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். நினைத்த அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா காது அருந்து போன ஒரு ஊசி அதுல இருக்கு. அதுல ஒரு ஓலை சுவடி இருக்கு. காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே. இரும்பட்டிலே சேர்த்து வச்சுக்கிற 9 கோடி ரூபாவும் திருப்பி எங்க வராது? சுடுகாட்டுக்கு வருமா? யமன் வந்து பாச கயிறை போட்டு வாராதகா அந்தகா வந்தபோது உயிர் வாங்குறவன் அவன் விட்டுட்டு போவானா? 9 கோடிக்கு அதிபதினு விட்டுட்டு போவானா? விடமாட்டான் இல்லையா? காதற்ற ஊசி கூட நம்ம பின்னாடி வரவே வராதுன்னு சொன்ன உடனே இந்த வாசகத்தை படித்த அடுத்த வினாடி அவருக்கு ஞானம் பிறந்தது. நமக்கெல்லாம் கூட ஏதாவது ஒரு சொற்பொழிவு கேட்டா கொஞ்சமாவது பிறக்கணும். என்ன பிறக்கணும்? ஞானம் பிறக்கணும். எதை கேட்டு? ஏதாவது சொற்பொழிவுன்னு இல்லை, எதையாவது பார்த்தோ படிச்சோ எதையாவது ஞானம் கிடைக்கணும். நம்மளும் இருக்கிற வரைக்கும் ஏதாவது செய்யணும். நம்மால முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு உதவி செய்யணும். நான் ஒரு நேத்தைக்கு யாருக்கிட்டேயே கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். நேற்றைக்கு ஒரு திருவான்மையூர் சிக்னல், நான் பஸ்ல இருக்கேன். சிக்னல் விழல 10 நிமிஷமா நிக்குது. அப்போ ஒரு காட்சி என் கண்ணு முன்னாடி ஒரு காட்சி தெரியுது. ஒரு 10ல இருந்து ஒரு 15 வயசுக்குட்பட்ட ஒரு குழந்தை, ஆண்மகன். அவன் வந்து ஒரு சின்ன மூலை மாதிரி வச்சுட்டு ஒரு 2 தட்டு தட்டிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கு. ஒரு 3 பேர் ஐடி ஃபீல்டில் வேலை செய்யறவங்க போல இருக்கு. அவங்க டீ சாப்பிட்றாங்க, கூட ஸ்மோக்கிங் அப்படின்ற அந்த புகைப்பிடித்தலும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை வயிற்ற தட்டி அப்படி கை நீட்டுறான். அதுக்கு அதுல இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு சொல்றார், போ அப்படின்னார். அதுல இன்னொருத்தர் சொல்றாரு, போட அப்படின்னார். மறுபடியும் அந்த குழந்தை அப்படி காட்டினான். அப்ப அந்த பக்கத்துல இருக்க ஒரு பெரியவர் சொல்றாரு, அந்த இடத்துக்குரிய அந்த தெரிஞ்சவர் போல இருக்கு அந்த பையனா, அந்த பெரியவருக்கு தெரியும். அவர் ஒரு கடை வச்சுட்டு இருக்கார், செருப்பு கடை மாதிரி சின்னதா வச்சுட்டு இருக்காரு. அவர் சொல்றார், அந்த குழந்தை வாய் பேச முடியாதவன்பா, அவங்ககிட்ட ஒன்னும் சொல்லாதீங்க, இருந்தா கொடுங்க இல்லைன்னா விடுங்க என்றார். அவர் சொல்றார், என்ன பஸ்ஸுக்கும் அந்த அவர் பேசுறதுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் இருக்கு, எனக்கு அது காதல விழுது. அதுக்கு அவர் சொல்றார், வாய் பேச முடியாதான்னு சொல்லிட்டு அவர் புகைத்து கொண்டிருக்கக்கூடிய புகையை தூக்கிட்டு வந்து அந்த குழந்தையினுடைய வாயில கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வர்றார். இது பிடிச்சேனா உனக்கு வாய் பேச வரும்ன்றார். இறங்கி போய் உன் விடலாமான்னு இருந்துச்சு எனக்கு. படித்தால் திமிரு வருமா? அவன் வயது என்ன, உன் வயது என்ன? உனக்கு அந்த வயசுல ஒரு பிள்ளை இருப்பான். எனக்கு தெரிஞ்ச அந்த 3 பேர் நின்றுடுறதுங்களா அந்த வயசுல ஒரு பிள்ளை இருக்கும், கல்யாணம்னு ஒன்று ஆயிருந்தா. ஆனா அந்த செயலை அந்த பையன்கிட்ட செய்யறார். அதுக்கு அந்த பெரியவர் சரியான சொன்னார், நீங்கெல்லாம் படித்தவர்கள் தானே, கடவுள் உங்களுக்கு அறிவே வைக்கவில்லையா? அவனுக்கு தான் வாய் பேச முடியாதுன்னா அதை வாயில கொண்டு போய் வைக்கிறீங்க. முடிஞ்சா 10 ரூபாய் கூட, இல்லையா போயிட்டு, முடிஞ்சா ஒரு டீ வாங்கி கூட, இல்லையா போயிட்டேரு. அது மாதிரி இன்னொரு முறை செய்ததை பார்த்தேன் என்றால் இங்க இருக்கிறதுல எதையாவது ஒண்ணு தூக்கி அடிப்பேன்னார். அந்த குழந்தைகிட்ட நடந்துக்கிற முறையாது. படித்தா திமிரு வந்துருமா? எல்லாரும் தாலி மாறி ஒன்னத்தை கழுத்துல தொங்க விட்டு இருக்கா 3 பேரும். ஏதோ ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றா போல இருக்கு. எனக்கு அதை பார்த்த உடனே இது எதுக்கு நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன்னா, எடுக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஏழ்மையானவர்களோ இல்ல நாம எல்லாம் பெரிய கோடீஸ்வரர்களோ கிடையாது. முடிஞ்சா படம், இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடு. ஆனா படித்தவர்களாக இருந்தும் கூட அந்த காட்சி எனக்கு மனசுல இப்ப இந்த இடத்துல ஏன் சொல்லணும்னு தோணுச்சுன்னா, முடிந்த வரைக்கும் நல்லதை செய், இல்லையா ஒருத்தருக்கும் தீங்கு பண்ணாதே. நீ படித்த கல்வி அறிவு கொடுத்து, உனக்கு கடவுள் கல்வி அறிவு கொடுத்து என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. நீ ஏன் கெட்டு போற?
அந்த வாய் பேச முடியாத குழந்தையினுடைய வாயில கொண்டு போய் அதை வைக்க போறீங்க. உனக்கு எங்கேயாவது இறைவன் 5 அறிவுக்கு மேல உனக்கு கொடுக்கலையா? யோசிச்சு பாருங்க. எனக்கு அந்த நேரத்தில் வந்த கோபம் அவ்வளவு வந்தது. என்ன சொல்லுவது, இறங்கி திருப்பி ஏறி திருப்பி நான் சைதாப்பேட்டை சேரணுமேன்றதுக்காக பேசாம பார்த்தும் ஒன்றும் பண்ண முடியாம வந்துட்டேன். இந்த காட்சி நேத்தைக்கு கண்ணால பார்த்தேன். இது எதுக்கு சொல்றேன்னா, தயவு செய்து இதுல கேட்டுருக்கிறவளாவது நீங்கள்லாம் கூட அந்த மாதிரி யாரையும், வயதானவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் இருக்கிறவங்க இல்லாதவங்க யாரா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, செயல் செய்யக்கூடாது. முடிஞ்சா கூட இல்லையா இல்லைன்னு போ. அவன் பாட்டுக்கு கேட்டு போயிட்டே இருக்க போறான், மனசுக்குள்ள வருத்தத்தாட தான் போறான், அவன் எப்படியோ போயிட்டு போறான். அப்போ அறிவிருந்தும் சில நேரத்தில் நாமெல்லாம் அறிவில்லாதவர்களாக செயல்படுகிறோம். அதுதானே நிஜமும் கூட. எவ்வளவு படிச்சிருந்து உன் கையில அத்தனை பொறுப்புகளை கொடுத்திருந்தாலும் கூட அறிவில்லாத இடத்துல தானே இப்ப நின்று இருக்கிறோம். அது மாதிரி இவர் ஆசைப்படுறார். இந்த பெட்டியை திறந்த உடனே ஏதாவது செல்வம் இருக்குமான்னு ஆசைப்பட்டார். ஆனா அதுல காதற்ற அருந்து போன ஊசியும் எதுக்கு வராது, வாராது காணும் கடைவெளிக்கு. எந்த கடைசி காலத்துல இரும்பெட்டில சேர்த்து வச்சுக்கிற 9 கோடி ரூபாய் சொத்து திருப்ப வருமா? வராது. நீ ஆணோ பெண்ணோ எத்தனை கோடி வைத்திருந்தாலும் நம்ம மேல போட போறது ஒரே கோடி தான். என்னது? ஒன்னு பிறந்த கோடி இல்லைன்னா புகுந்த கோடி. மேல போடுறது ஒரே ஒரு, எதுக்கு? அது கூட மானத்தோட வாழ்ந்துட்டு போனாரு. அந்த மானத்தை மறைப்பதற்காக ஒரு கோடி துணி போட்டு மேல அனுப்புறான். அரை நான் கயிறு என்று சொல்லக்கூடியதை கூட கட் பண்ணிருவா, புதைக்கிற பொழுது, எரிக்கிற பொழுது. அப்பேற்பட்டது தானே இந்த உடம்பு. அப்படிப்பட்டதும் உடனே பார்த்தார். 9 கோடி ரூபாய் சொத்து தூக்கி தெருவில் போட்டார். அவர் கணக்கு பிள்ளை சேந்தனார்னு பேரு. அவர் கணக்கு பிள்ளை சேந்தனார்னு பேரு. அவர் பாட்டுக்கு ஒன்றும் பண்ணல. ஒரு கோமணத்தை எடுத்தார், வேட்டி கீட்டி எல்லாத்தையும் உருவி போட்டார். மானத்தை மறைப்பதற்கு ஒரு இடுப்புல எடுத்து ஒரு துண்டை எடுத்து கட்டிட்டு நேரா வந்துட்டார். மனைவி காலில் விழுந்தார். எங்க கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷர், இந்த ஜென்மத்தில் எனக்கு இவ்வளவுதான் வாய்ப்பு, எனக்கு அவ்வளவுதான். முடிஞ்ச வரைக்கும் வாழ், இறை நாமத்தை சொல், இறைவன் துணை செய்வார். அம்மா சொன்னாடே, அப்பா ஒரே ஒரு பிள்ளை, கோயில் கோயிலா வேண்டி எனக்கு கொள்ளி போட பிள்ளை வேணுமேனு நான் பெத்தேன். கடைசியில எனக்கு கொள்ளியிடாமையே போறியே, என் ஆன்மா சாந்தி அடையாதே. அம்மா, நீங்கள் இறக்கின்ற வரைக்கும் இந்த எல்லையிலிருந்து அந்த பக்கம் போக மாட்டேன். நீங்க இறக்கின்ற வரைக்கும், இருக்கிற வரைக்கும் இந்த எல்லையை தாண்டி போக மாட்டேன். இறந்ததற்கு பிறகு உங்களுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியை செய்துவிட்டு என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் வேண்டுமானால் எங்க போவேன்? இந்த எல்லையை தாண்டி போவேன். அது வரைக்கும் இந்த ஊரினுடைய எல்லையில் இருப்பேன்னு எல்லையில் இருக்கிறார். இப்ப இந்த எல்லையில் இருக்கும் பொழுது போறவங்க வரவங்க எல்லாம் அந்த வெறப்பு மேல தலை வச்சு படுத்துட்டு இருக்கார் பட்டினத்தார். நல்லா கேட்கணும், ஏன்னா நம்ம எல்லாம் ஆசையை எவ்வளவு வச்சுட்டு இருக்கோன்றது தெரியும். அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். பட்டினத்தாரை போன்று உலகத்தில் எவரும் துறக்க முடியாது. யாராலையும் சட்டுன்னு அப்படி துறக்க முடியுமா? முடியாது. ஏன்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அடியார் இனிமேல் நானும் உங்க கூட குடும்பம் நடத்த மாட்டேன்ட்டு போயிட்டார். தெருமனை வரைக்கும் போனார். போனவர் திருப்பி வந்தார். அலுவேலு வாங்க, வெளியே வா. ஐயா சன்னியாச்சியா போறேன், நீ அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்க? அந்தம்மா கேட்டா, சன்னியாச்சியா போறேன்னு சொல்லிட்டல, பொண்டாட்டி பிள்ளையோட இருக்க மாட்டேன்ட்டு போயிட்டல, காவிய உடைய உடுத்திக்கிட்டல, சிவனேன்னு போறேன்னு போனல்ல, இப்ப திருப்பி எதுக்கையா வந்த? ஒண்ணும் இல்ல, சுண்ணாம்பு டப்பாவை நடமாடத்துல வச்சுட்டு போயிட்டா, அதை எடுத்து உள்ள வையினார். நான் சொல்ற கதை புரிஞ்சா உங்களுக்கு? நான் சொல்ற கதை புரிந்ததா? யாருமே வேண்டான்னு துறந்துட்டு காவி உடைய உடுத்திட்டு போயிட்டார். போனவரு தெருமண வரைக்கும் போனவருக்கு திருப்பி வர்றார். பொண்டாட்டி கிட்ட சொல்றார், அடியே சுண்ணாம்பு டப்பாவை வெளியில வச்சுட்டு உள்ள எடுத்து வைடி, யாராவது தூக்கிட்டு போயிட்டு போறார். சுண்ணாம்பு டப்பாவையே நம்மால துறக்க முடியலன்னா நாமெல்லாம் எப்படி ஆசையை துறக்கிறது? நம்ம படுற ஆசையெல்லாம் எப்படி துறக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சுண்ணாம்பு டப்பாவே துறக்க முடியல, அப்புறம் ஆசையை எப்படி துறப்பது? ஒரு செகண்ட்ல துறந்துட்டார். ஆனா அதே பட்டினத்தார் சொல்றார், வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூலால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்பவல்லேன் அல்லேன், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தை அப்பறைக்கே பாடினார்.
அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு பெத்த பிள்ளைய ஒரு சிவ அடியார் கேட்டார்னு 5 வயசு குழந்தையே சிறுதொண்ட நாயனார் என்ற பரஞ்சோதியார் அறிந்து சமைச்சு கொடுத்தாரியா. பக்தினா அது பக்தியா? என்னமோ எல்லாம் சொல்றான். இறைவன் கொடுத்தார் 9 கோடி, நான் தூக்கி அப்படி தெருவில் போட்டு வந்தேன், என்ன போய் சன்னியாசி பெரிய தியாகி மாதிரி எல்லாம் சொல்லின்னு இருக்கா. எல்லாம் இல்லை. வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன். பக்தினா அது பக்தி. மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன். பக்தினா அது பக்தி. திருநீலகண்டத்தின் மீது ஆணை எம்மை தீண்டுவராயன். யார் சொன்னா? திருநீலகண்டத்தினுடைய மனைவியார் சொன்னாங்க. மழை பெஞ்சது, அந்த தெரு தாசி தெருவு. திண்ணை மேல கொஞ்ச நேரம் மழை துளிக்காக நின்றுட்டாரு. மழை மேல படாம இருக்கும். வீட்டுக்கு போயிட்டார். கோயிலுக்கும் இங்கிருந்து வர்றதுக்குள்ளர மழை வந்துருச்சு. ஆனா இப்ப நீங்க நனைஞ்சில்ல வந்திருக்கணும், நனையாம வந்துக்கிறீங்களேன்னு யார் அந்த அம்மா கேட்டா. ஒன்றும் இல்லை, அந்த தெருவில் 4வது வீட்டில் நின்றுட்டு, அந்த மாதிரி வீடாச்சே. அவன் 90 வயசு கிழவன் நின்னாவே கீழே இருந்து மேலே வரைக்கும் பாப்பா அவ எப்படி உங்களை விட்டு வச்சிருப்பான்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். வெளியில சொல்லல, வீட்டுக்காரர்கிட்ட கேட்கலாம். அந்த காலத்துல எல்லாம் ஆண்களை எதிர்த்து பெண்டிர் கழகு எதிர்த்து பேசாம அந்த காலத்து பெண்கள்லாம் எதிர்த்து பேசல. ஆனா இவளுக்கு உள்ளுக்குள்ள வேறொரு பெண்ணை தொற்றுப்பாரோன்ற பயத்தினால என்ன பண்ணிட்டார், திருநீல என்ன தொடக்கூடாதுன்றத சொன்னா மறுபடியும் தொடுவார். ஆனா இவர் திருநீலகண்டத்திற்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். யாருக்கு? சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட பூஜையினால அவர் மேல சத்தியம் பண்ணா இவர் நம்மளை தீண்ட மாட்டார்ன்ற பயத்துல அந்த அம்மா என்ன பண்ணா, திருநீலகண்டத்தின் மீது ஆனா எம்மை தீண்டு வராயன்ட்டார். தொடவே இல்லை. வயசு எவ்வளவு? அந்த அம்மாவுக்கு 16, இவருக்கு 18. ஒரே பாயில தூங்குறா 2 பேரும். இவர் கை அந்த அம்மா மேல படல, அந்த அம்மா கை இவர் மேல படல. எத்தனை வருஷம்? 90 வயசு வரைக்கும். முடியுமா? இளமையை துறக்க முடியுமா? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அழகா கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு அப்படி ரோட்ல நடந்து போனாவே கீழிருந்து மேல் வரைக்கும். அது மட்டும் இல்லை, போஸ்டர் அடிச்சாவே நம்மால் 1/2 மணி நேரம் பார்ப்பாரு. 1/2 மணி நேரம் உத்து பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவார், என்ன ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கா, காலம் கெட்டு போச்சுப்பா, களி காலம். 1/2 மணி நேரம் முறைச்சு பார்க்கும் போது தெரியல காலம் கலிகாலம்னு. ஆனா இப்ப சொல்லுவார் அந்த தாத்தா, என்னென்ன காலம் கலிகாலம் பார். அடுத்தவர் மனைவியாக இருந்தாலும் அழகை ரசிக்காத ஆண்கள் யாராவது உண்டா? சொல்லுங்க பாப்போம். உண்டா? இல்ல இல்லையா? அப்பயே என்ன சொல்றாங்க, எவனுக்கு கொடுத்து வச்சுக்குதோ தெரியல, என்ன அழகாகிறாயா அப்படின்னு சொல்லுது. மனசு கேக்குதா? இல்ல இல்லையா? இளமையை துறக்க முடியுமா? இளமையை துறக்க முடியுமா? துறக்க முடியாது. ஆனா துறந்தார். திருநீலகண்ட நாயனார் துறந்தார். அதுதான் அடுத்து சொல்றார், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்ப வல்லேன் அல்லேன்னார். பக்தியை செய்யணும். 6 நாள்ல தின்னனார் என்கின்ற பெயரோடு இருக்கக்கூடியவர் போய் நேரா போய் அங்க பூஜை பண்ணி இந்த குடும்பிநாதருக்கு என்ன துணைன்னார். கூட வந்திருக்கிற நன்மை சொன்னா யாரும் கிடையாது, ராத்திரில தனியா தான் இருப்பாரு. அப்ப நீ வேணா போ, நான் வரமாட்டேன்ட்டார். மறுநாள் இருந்து அந்த பன்றியை சுட்டு கொண்டு நேரா குத்தி அதை கொண்டு வந்து சுட்டு அதை விட இன்னொன்னு தெரியுமா, வாயில மென்னு அதை கொண்டு வந்து ஒரு இலையில படிச்சு வைப்பார். குடுமிநாதா சாப்பிடு, குடுமிநாதா ரொம்ப டேஸ்ட் ஆகுது, அதுவும் எலும்பில்லாம வச்சிருக்கிறேன் குடுமிநாதா, நல்லா இருக்கு சாப்பிடுவார். யோசிச்சு பாருங்க, சிவாச்சாரியார் இங்க இருந்து 2000 படி தூக்கிட்டு போய் ஒரு பானை நிறைய தண்ணியை தூக்கிட்டு போய் அந்த யார அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பூக்களை போட்டிருப்பார். இவர் முடிச்சு விட்டு வந்த உடனே அவர் வருவார், வாயில கொண்டு போன எச்சில தூணு துப்புனுவார். காட்டு மலர்களை மேல போட்டார். பன்றிக்கறியை கொண்டு போய் வச்சு படைச்சார். இதுதான் 6 நாள் கூத்து நடந்தது. சிவாச்சாரியார் சொல்றார், என்னையா இது கூத்து சுவாமி, அவனெல்லாம் தண்டிக்க மாட்டையா, அவனெல்லாம் இப்படி விட்டு வச்சுக்கிறியே, நான் 2000 படிக்கட்டு தண்ணி சுமந்து வந்து உனக்கு பூஜை பண்றனே. அப்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னார் சிவபெருமான், சிவாச்சாரியாரே உங்களை போன்றும் அவரும் ஒரு அடியார் தான், அவனும் ஒரு அடியார். என் பக்தியை காட்டிலும் அவன் பக்தி என்ன சிறந்ததுன்னார். அவன் பக்தியை நான் காட்டட்டுமான்னார். காட்டுங்களே பார்க்கலாம். சரி, எனக்கு பின்னாடி நீ ஒளிஞ்சுக்கோ. ஒளிஞ்சுக்கிட்டார்.
வந்தார், பூஜை முடிஞ்சு அடுத்த வினாடி பன்றிக்கறியை வச்சார். சாப்பிடுவாரான்னு பார்த்தா சாப்பிடல. அப்படியே கண்ணில் ரத்தம் வடிஞ்சு அடுத்த வினாடி பார்த்தாரா, யாரோ என் குடிமைநாதனுக்கு தீங்கு இழைத்து விட்டானே. எவன்டா? அந்த கோயிலையே 40 வாட்டி சுத்தினார், வில்ல வளைச்சிக்கிட்டு. எவனும் இல்லை. அவராவே வர வச்சது எவன் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தார். இவருக்கு சின்ன வயசுல ஒரு ஞாபகம் வந்து, பழமொழி ஞாபகம், முல்லை முள்ளால் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால் இருக்கணும், மலத்தை மலத்தால் போக்கணும். இந்த அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது. நமக்கு தான் 2 கண்ணு இருக்குதே, ஒரு கண்ணு ஒரு வேலை அவருக்கு நல்லா, நம்ம கண்ணு நல்லா இருக்கு, ரத்தம் வரல, அந்த கண்ணில் அந்த கண்ணை வச்சா ஒண்ணு சற்றும் யோசிக்கல. அப்படி ஒரு அம்பை விட்டு அப்படி நோண்டி எடுத்து தூக்கிட்டு போய் அங்க வச்சுட்டார். சிவாச்சாரியார் நடுங்கி போயிட்டார். பக்தியா இது? ஐயோ சாமி, நான் குடமா தண்ணி ஊத்துனதுக்கே இந்த பெருமை பேச்சின்னு இருக்கேன்னா, ஒருத்த கண்ணு நோண்டி அப்படியே அப்பனா ரத்தம் நின்று போச்சே. இப்போ இவருக்கு நடுங்குது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்ணுவாரோ தெரியல. இன்னும் சிவாச்சாரியாரே பயப்படாதீங்க, இன்னொரும் பக்தி இருக்குதுன்னார். என்ன சுவாமி பக்தின்னார். 2வது கண்ணில் வழியுது. மருந்துண்டுகான் அப்படியே போட்டுட்டு இருந்த செருப்பு காலோட தூக்கி அடையாளத்திற்கு வச்சார். எல்லாருமே சொல்லுவாங்க, கண்ணப்ப நாயனார் என்று சொல்லக்கூடியவர் செருப்பால் அடித்தார். செருப்பால் அடிக்கல, அடையாளத்திற்கு தன் காலை வச்சார். 2 கண்ணும் நோண்டினதுக்கு அப்புறம் எங்க வைக்கிறது? வைக்க கூடாத இடத்துல போய் வச்சு அது கண்ணு அப்படியே செட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ரத்தம் வர கண்ணில் வச்சாதானே கரெக்டா இருக்கணும். அந்த அடையாளத்துக்கு கொண்டு போய் அந்த காலை வச்சார். வச்சு அடுத்த வினாடி பார்த்தார். அப்படி கிட்ட அம்ப கொண்டு போது கண்ணப்பா நில்லுன்னார். கண்ணப்பரை போன்று பக்தி செலுத்துவதற்கு உலகத்தில் இல்லை. நான் சொல்லல, பட்டினத்தார் சொல்றார். அப்பன்னா இந்த 9 கோடி ரூபாய் சொத்து தூக்கி அப்படி தெருவில் போட்டு போன பட்டினத்தாரை பேசிட்டு போறாங்க 2 பெண்கள். அடியே இவர் யார் தெரியுமா? பட்டினத்தார். அப்படியா? முற்றும் துறந்த ஞானிடி, இவரை மாதிரி யாராலையும் துறக்க முடியாத மானத்துக்காக இடுப்புல ஒரு வேட்டியை கட்டின்னு இருக்கார். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. 9 கோடி ரூபாய் சொத்து தூக்கி தெருவில் போட்டு போனவரடி. எல்லாம் சொன்னாங்க. அதில் ஒரு பெண் சொன்னா, என்ன மாதிரி அவ கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சவு போலகுது. என்ன பண்றது, கொஞ்சம் படிச்சுட்டா கொஞ்சம் கிறுக்கு வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி அவ கொஞ்சம் கிறுக்கு போல இருக்கு. அவ சொன்ன, முற்றும் துறந்தவர்னு வெறப்பு மேல தலை வச்சு படுத்துட்டு இருக்கார். இவர் போய் திறந்துட்டாருன்றியேன்னா, எதை திறந்த? வெறப்பு மேல தலை வச்சு படுத்துட்டு இருக்கார். தலைக்கு உயரம் வேணும் என்கின்ற எண்ணத்தையே இவரால துறக்க முடியலன்னா இவர் எப்படி துறவியாவார்? தலைக்கு உயரம் வேணும் என்கின்ற எண்ணத்தையே இன்னும் துறக்கல, அவர் எப்படி துறவியாவார்? ஆக முடியாதுன்னு. அப்புறம் அந்த அம்மா திருப்பி போய் தண்ணி கொடுத்த தூக்கின்னு திருப்பி ரிட்டர்ன் வந்தாங்க. இப்போ தலை கீழே இருக்குது சமமா. அதுக்கு அந்த பெண்ணு சொன்னாடியே, பாருடி இப்போ தலை கீழே இருக்குது. அடி போடி, எது 99.9% முக்தி வருதுரி, ஆனா இன்னும் 1% இருக்குடின்னா. என்னடி இன்னும் 1% அந்த ஊரார் நம்மளை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு இந்த காது கேட்டு இருக்குடின்னா. நாம பேசிட்டு இருந்தா என்ன, அதே நம்ம திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுது அந்த தலை அப்படியே இருந்திருந்தா அவர் ஞானி. யார் என்ன பேசிட்டு போறாங்க நமக்கு என்ன அப்படின்னு இருந்திருந்தா பரவாயில்ல. ஓ சன்னியாசி, அவருக்கு பட்டினத்தாருக்கு அது புரியல. என்ன புரியல? துறவரம் மேற்கொண்டா தலைக்கு உயரம் வைக்க கூடாதுன்றது தெரியாது. அவர் ஏதோ வரப்பு மேல அப்படி தலை வச்சு படுத்துட்டு இருக்காரு. அம்மா எப்ப போவால நம்ம அப்புறம் எல்லையை விட்டு போகலாம்ன்றதுக்காக அந்த அம்மா அப்படி அவர் படுத்துட்டு இருக்கார். அப்ப யோசிக்கும் பொழுது இந்த பெண்கள் இந்த வார்த்தையை சொன்னதுனால இப்ப சமமாக்கிட்டார். அவர் என்ன நினைச்சாரு, ஓ துறவிகள் மொத்தமா திறந்துட்டோம்னாக்கா நம்ம தலை உயரம் வைக்க கூடாது போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவர் சமமா படுத்தார். ஆனா அதுக்கு அந்த பெண் வியாக்கியானம் கொடுத்தா பாரு, அதான் ரொம்ப சிறப்பு. அடியே 99.9% முக்தி வந்துருச்சிரியே, ஆனா இன்னும் 1% பேலன்ஸ். என்னன்னா, ஊரார் நம்மை பற்றி என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த காது கேட்டு இருக்குடின்னா. அப்ப எப்படி இருக்கணும்னு நீங்க சொல்லுங்க. இப்போ செத்தாரை போல இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? மட நெஞ்சே செத்தாரை போல் இரு. ஏழை மட நெஞ்சே எப்படி இருக்கணும்? செத்தாரை போல இருக்கணும். பிணத்தை பார்த்து யாராவது ஏதாவது திட்டினா அந்த பிணம் எதிர்த்து பேசுமா?
சண்டை போட்டா சண்டை போடுமா, கோபமா பேசினா கோவப்படுமா, இல்ல அன்பா பேசினா திருப்பி அன்பை செலுத்துமா, இல்ல நம்ம அதிகாரம் பண்ண அதிகாரத்தை செலுத்துமா, அழுதாதான் திருப்பி அழுமா? சொல்லுங்க பாப்போம். இறந்து போன பிணம் என்ன செய்யும்? எதுவும் செய்யாது இல்லையா? அதே மாதிரி துறக்கணுமா வாழ்க்கைய? முடியுமா? அப்பதான் முக்தி கிடைக்குமா? எங்களுக்கு அப்பேற்பட்ட முக்தியே வேணாம். இது மாதிரி துறக்க முடியுமா? கேள்வி. எங்களுக்கு அப்பேற்பட்ட முக்தியே வேணாம் அப்படிதானே சொல்வீங்க. அதான் நிஜமும் கூட. அவனா என்ன அர்த்தம்? ஆசைக்கு ஒரு பிறவி வரும். என்ன வரும்? ஆசைக்கு ஒரு பிறவி வரும். நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் அதுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளுவதற்கு ஒரு பிறவியை நிச்சயமாக ஈசன் தந்தே தீருவார். அப்போ முடிஞ்ச வரைக்கும் எதை துறக்கணும்? ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தனை நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆட்கொண்ட நேசத்தை என் சொல்வேன் ஈசர் பாதத்து நேரிழையே. அபிராமி பட்டர் சொல்றார் அபிராமி அந்தாதியில. ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை. பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் மாறி மாறி போறது எங்க? யமதர்மராஜா. நம்ம பிறக்கிறோமா, மறுபடியும் இறக்குறோமா, அவன் பாசக்கயிறை போடுறானா, மறுபடியும் பிறக்க, இப்படியே தான் நம்ம வாழ்க்கை ஓடின்னு இருக்கான். அப்போ அந்தகன் கைக்கு போக கூடாது. யாருக்கு? யமதர்மராஜா கைக்கு நாம எல்லாம் போகவே கூடாது. யார் கைக்கு போகணும்? சிவபெருமானுடைய திருவடிக்கு போகணும். பெருமானுடைய திருவடிக்கு போகணும். கந்த பெருமானுடைய திருவடிக்கு போகணும். பிள்ளையாருடைய திருவடிக்கு போகணும். அம்பாளுடைய திருவடிக்கு போகணும். அப்படி பிரார்த்தனை பண்ணணுமா? இப்ப அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்க. உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் பட்டினத்தார் என்னைக்கு இந்த பாட்டை பாடினாரோ அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு பெண் என்று சொல்லக்கூடிய தாய்மார்கள் இறந்து விட்டால் நம் இந்து மதத்தில் சொல்லக்கூடிய ஒரே 10 பாட்டு எதுடான்னு கேட்டா இந்த பாட்டு தான். இந்த பாட்டு, இந்த பாட்டு. ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கை புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேன் இனி. அவரை மாதிரி யாராலையும் முற்றும் துறந்த ஞானி தான். ஆனா அவருக்கும் என்ன பாசம் இருந்தது? தாய் பாசம் இருந்தது. ஏன்? மாதா பிதா குரு தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, எல்லாமே தாய். பேசுற மொழிக்கு தாய் மொழி, இருக்கிற நாட்டுக்கு தாய் நாடு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய நதியும் பெண் பெயர். அப்ப எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு நாமெல்லாம் என்ன பண்றோம்? எல்லாத்தையும் துறந்த பட்டினத்தார தாய் பாசத்தை துறக்க முடியல. எல்லாத்தையும் துறந்தார், ஆனா என்ன துறக்க முடியல? தாய் பாசத்தை துறக்க முடியல. உடனே போனார், அங்க எல்லாம் கட்ட வச்சு அடிக்கிட்டா, கட்ட வச்சு அடிக்கிட்டா. அப்பதான் பார்த்தார், முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் என்னை எது அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாய்க்கோர் எரிய தணல் மூட்டுவேன். கட்டையில வச்சாயா எத அம்மா எரிக்கிறது? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எடுத்தத கட்டை எல்லாமே எடுத்துட்டார். எதை கொண்டு வந்தார்? பச்சை வாழை மட்டை, மெத்து மெத்துன்னு இருக்கும். வாழை மட்டை மேல நின்று பாருங்க, அது எப்படி இருக்கும்? பெட்ல இருக்கிற மாதிரியே இருக்கும், மெத்து மெத்துன்னு இருக்கும். அதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? கட்டையில வச்சா உடம்பு குத்தும். ஆனா அந்த வாழை மட்டை மேல வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். அவ்வளோ சில்னஸ் இருக்குமா. இப்போ அதை என்ன பண்ணார்? வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்து என்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டி தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன்னார். அப்பேற்பட்ட தாய்க்கு விறகு வச்சு தீ மூட்டுவேனா? நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்து தாளாமே அந்தி பகல் கையிலே கொண்டு என்னை காப்பாற்று தாய்க்கோ மெய்யில் தீ மூட்டுவேன்னார். இந்த பாட்டு தான், அந்த 10 பாட்டு. இன்னைக்கு வரைக்கும் எந்த தாய்மார்கள் கைலாய பதவி அடைஞ்சாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டை தான் சொல்லிட்டு இருப்போம். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தால்
தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உருசி உள்ள தானே அமிர்தமே செல்வமே திரவியமே பூவே மானே என அழைத்த வாய்க்கு அரிசி போடுவேனான்னார். வாய்க்கு அரிசி போடுறோம் இல்லையா, அதை சொல்றார். அதுக்கு அடுத்து சொல்றார், அதையெல்லாம் கீழே தள்ளிட்டார். அதை வச்சு எதை வாழை மட்டையை வச்சு அதுக்கு மேலே அம்மா உடலை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நெருப்பு தீ மூட்டலை, பந்தம் வைக்கலை. அந்த இங்கே சொல்வீங்களே என்னது கொல்லி, அதெல்லாம் இல்லை. எதை வச்சார்? முன்னம் இட்ட தீ முப்புறத்திலே, பெண்ணை இட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவேன்னார். எது? வாழை மரம், வாழை மட்டை பத்தி எரியுது. இதைத்தான் பாடினார், வேற ஒன்றும் பாடலை. இதை பாடினார். என்ன பண்ணுது? அதுக்கு அடுத்து பாடுறாரு பாருங்க, அதுதான் ரொம்ப இருக்கிறதுலயே ஹைலைட். எல்லாரும் இந்த 10 பாட்டை மெமரி பண்ணி வச்சுக்கணும். வாழ்க்கையில துறவரம் என்பது எவ்வளவு முக்கியமோ அது போல இல்லறத்தில் இருக்கக்கூடிய தாய்க்கு செய்ய வேண்டியது என்கின்ற ஈமக்கிரியை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு செல்வம் சம்பாதிக்கலாம், ஆனால் எவன் ஒருவன் தாய்க்கு மட்டும் அந்த கொல்லி என்று சொல்லக்கூடியதை இடலையோ அவன் 7 ஜென்மம் இல்லை 7000 ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவத்தை போக்கிக் கொள்ளவே முடியாது. அப்பேற்பட்ட பாவம் தாய்க்கு கொல்லி போடாத பாவம், அவ்வளோ பெரிய பாவம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த தவறுகளை செய்துட்டு இருக்காங்க. கனடாவில் இருக்கேன், அதில் இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கிறேன், மலேசியாவில் இருக்கிறேன், லண்டனில் இருக்கிறேன், அப்படிங்கிறேன் இப்படிங்கிறேன்னு என்னால் வர முடியல, நீங்களே பண்ணுறங்கோன்றான். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன் தெரியுமா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி விசிராந்தின்னு சொல்லி ஒரு முதியோர் இல்லம்னு, அங்கே இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு பிள்ளைகள் செய்வதே இல்லை, ஈமக்கிரியை பிள்ளைகள் செய்வதே இல்லை, அவங்களே பண்ணி முடிச்சு விட்றா. நீங்களே பார்த்துங்கன்னு பணத்தை மட்டும் அனுப்பி வைக்கிறா. என்ன சொல்றது? இப்படியெல்லாம் உலகம் இருக்கு. அதுக்கு அடுத்து சொல்றார், இப்ப தீ எரியுது. அப்ப சொல்றார், வேகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதே பாவி ஏன் ஐயகோ. வேகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதே பாவியே ஐயகோ. யாரு? மா குருவி பிறவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை வேகுதேன்றார். இந்த குழந்தைய தூக்கி கொஞ்சின கை, என்னை வட்டிலும் தொட்டிலும் போட்டு பாராட்டி சீராட்டி கை இன்னைக்கு வேகுது, அப்படி வெந்துபடுது. அடுத்து பாடுறார் பாருங்க. இந்த பாட்டை உண்மையிலேயே நான் முதல்ல படிக்கிற பொழுது தேம்பி தேம்பி அழுதேன். இந்த பாட்டை என் கணவர் முதல்ல சொல்லி கொடுக்கிற பொழுது மறுபடியும் எனக்கு அழுகதான் வந்துச்சு. என்னன்னா, வெந்தாலோ சோனகிரி வித்தகா. எது? வெந்தாலோ சோனகிரி வித்தகா, நின் பதத்தில் வந்தாலோ என்னை மறந்தாலோ. வெந்துடுச்சு, அம்மா உடம்பு வெந்துடுது. அந்த வெந்துட்டதுக்கு அப்புறம் சொல்றார், சோனகிரி, சிவபெருமானுக்கு சோனகிரின்னு ஒரு பேரு, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு சோனகிரின்னு ஒரு பேர் உண்டு. அதை சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருப்பு பிடம்பாக இருந்தவர், ஜோதி பிடம்பாக இருந்தவர்னு அர்த்தம் சோனகிரின்னா. அப்படி இருந்த அந்த பெருமானை சொல்றார், சோனகிரி வித்தகா, நின் பதத்தில் வந்தாலோ என்னை மறந்தாலோ. நின் பதத்தில் வந்தாலோ என்னை மறந்தாலோ. எவ்வளவு அற்புதமான வரி! எப்படி தேடி கண்டுபிடிச்சு போட்டார்னு தான் தெரியல. அவர் சொல்றார், வெந்தாலோ சோனகிரி வித்தகா, நின் பதத்தில் வந்தாலோ என்னை மறந்தாலோ, சந்ததமும் உன்னையே நோக்கி உகந்து வரம் கிடந்து தன்னையே ஈன்றெடுத்த தாய் உன் பதத்துக்கு வந்து சேர்ந்துட்டாளான்னு சிவபெருமான் கிட்ட அப்ளிகேஷன் போட்டு கேட்பது போல அந்த பாடல். என்ன மறந்துட்டாளா, என்ன உன் கிட்ட வந்துட்டா என் நினைவில் இருக்காது இல்லையா? அம்பையப்பரை பார்த்துட்டதுக்கு அப்புறம் என் நினைவு இருக்குமா? அதுவும் இந்த பூலோகத்தினுடைய நினைவு இருக்குமா? சுத்தமா இருக்காதே. அதனால அவ என்ன மறந்துட்டாளா? அதுக்கு அடுத்து சொல்றார் பாருங்க, வீற்றிருந்தால் அன்னை வீதிதனில் நேற்றிருந்தால் இன்று வெந்து நீரானால் பால் தெளிக்க எல்லோரும் வாருங்கள். பால் தெளிக்க எல்லோரும் வாருங்கள், என்னதென்று அறியாமல் எல்லாம் சிவமயமே. இந்த உடம்பு ஒரு பிடி சாம்பல். அந்த ஒரு பிடி சாம்பலுக்காக நம்ம படுற பாடு இருக்கே, கொஞ்சமா நஞ்சுமா யோசிச்சு பாருங்க.
கொஞ்சமா நஞ்சமா அவ்வளவு பண்றோமா நாம் எல்லாருமே. அப்போ இவர்தான் முதல்ல உடற்கூறு என்று சொல்லக்கூடியதை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார். எது? உடற்கூறு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி பிறவாதிருக்க வரம் பெறல் இவர் தான் கேட்டார். திருவொற்றியூர் என்று சொல்லக்கூடிய தலத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா பத்ரிகிரியார் என்று சொல்லக்கூடியவரும் இவருக்கு சீடரானார். திருவிடை மருதூர்ல இவர் ஒரு மேல வாசப்படிலையும் அவர் ஒரு வாசப்படிலையும் உட்கார்ந்தாங்க. பிச்சை எடுத்த அன்னத்தை ஒரு நாய்க்கு போட்டார், அவரும் சாப்பிட்றார். பட்டினத்தாருக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டார். ஒரு இறைவனே வந்து சோதிக்கும் பொருட்டு கேட்டார். கேட்ட பொழுது சொன்னார், மேலகோபுர வாசல்ல ஒரு குடும்ப சங்கரம், அவங்கிட்ட போய் கேளுன்னார். என்னை குடும்பஸ்ன்னு சொன்னாரான்னு சொல்லிட்டு எதுவுமே கையில இல்லையே, இந்த ஓடுதானே இருக்குன்னு ஓட்ட தூக்கி அடிச்சார். பக்கத்துல இருந்த நாய் மேல பட்டது. அந்த நாய்க்கு முக்தி, பத்ரிகிரியாருக்கும் முக்தி கொடுத்தார். ஆனா இவங்க 2 பேருக்கும் முக்தி கிடைச்சதை பார்த்து பத்திரத்தார் சொல்றார், அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறியேன்னார். அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ட எனக்கு கொடுக்க மாட்டேன்றியேன்னார். அப்பதான் கொடுக்கிறேன், திருவொற்றியூர்ல கொடுக்கிறேன். எந்த தலங்கள் தோறும் போனார். இந்த தலம் அந்த தலம்னு எல்லா தலங்களுக்கும் போனார். போய் எல்லா தலத்திலும் தரிசனம் செய்து ஒவ்வொரு பாடலை பாடி 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 வருகிற பொழுது சிவபெருமான் சொன்னார், அப்பா எந்த தலத்தில் உனக்கு பேய் கரும்பு இணைக்கின்றதோ அந்த தலத்தில் உனக்கு முக்தியை அருளுவேன்னு சொன்னார். எந்த தலத்துல உனக்கு பேய் கரும்பு இணைக்கின்றதோ. அவர் தான் பாடுறார், பிறவாதிருக்க வரம் பெறல் வேண்டும், பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்துண்டுகான். எப்படியோ அமரர் புகழ் தில்லை அம்பல வாணருக்கு அடிக்கமலம் மறவாது இரு மனமே அதுவே கான் நல் மருந்தேன்னார். பிறவாதிருக்க மருந்துண்டுகான். எது? சிவபெருமானுக்கு அடியார் இருந்த பிறவாதிருக்க மருந்து உண்டு. பிறந்து விட்டால் மருந்துண்டு. எதுக்கு? இரவாமல் இருப்பதற்கு. ஏன்? நாம இறந்து விட்ட பிறகு நம்மளை பத்தி 4 பேர் பேசணும், அதை நாம செய்யணும். அப்போ அதுக்கும் வழிவகுத்து கொடுத்தார் பட்டினத்தார். பட்டினத்தார் பாட்டை யாராலையும் அவ்வளவு அளவிட்டு சொல்ல முடியாது. உடற்கூறு என்று சொல்லக்கூடியதை எல்லாவற்றையும் சொல்லி நமக்கு திருவருள் என்று சொல்லக்கூடியதை நிறைய சொல்லி இருக்கார். என்னென்னமோ சொல்லி இருக்கார். அவ்வளவையும் இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள அடக்கி சொல்ல முடியாததனால இறைவனுடைய கருணையினால் இன்னொரு முறை இந்த பட்டினத்தாரனுடைய முழு வரலாறு அந்த தலத்துல தான், திருவொற்றியூர்ல தான் அவர் என்ன பண்ணார், மணலை அள்ளி சிறுவர்களோடு விளையாடி மணலை அள்ளி கொடுப்பார். அது கற்கண்டாக மாறும். குழி தோண்டி பிள்ளைகளை மணல்ல புதைக்க சொல்லுவார். மீண்டும் ஒரு இடத்துல எழுந்து நிற்பார். இப்படி பலமுறை பண்ணி பண்ணி சிறுவர்களோடு விளையாடி விளையாடி கடைசியில கரும்பை இனித்த பொழுது அந்த தலத்துல சுவைத்ததனால அந்த தலத்தில் தான் நமக்கு முக்தி என்று சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுதே கடற்கரை ஓரமாக மணலில் குழந்தைகள் புதைத்தார். புதைத்த அடுத்த வினாடி சிவலிங்க சொரூபமாக இறைவன் இறைவனோடு இரண்டர கலந்த இடம் திருவொற்றியூர். அந்த தலம் வாரியெல்லாம் தீர்த்தம், மணலெல்லாம் வெந்நீரு, காவனங்கள் எல்லாம் கணநாதா, ஈது மூவுலகில் சிவலோகம் என்றென்றும் மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர். சிவலோகமேதான் திருவொற்றியூர், திருவொற்றியூரே தான் சிவலோகம், வேறு இல்லைன்றார் பட்டினத்தார். ஏன்னா அவருக்கு அந்த தலத்தில் முக்தி கொடுத்தது போல நிச்சயமாக இந்த புராணம் கேட்ட அத்தனை பேருக்கும் பட்டினத்தார் எப்படி பிறவா யாக்கை என்பதை அடைந்தாரோ அதுபோல நாமும் கண்டிப்பா அடைவோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த 9 நாளும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து அடியார் பெருமக்கள், இந்த மைக் செட்டு போட்டு கொடுத்து ஒரு நாளும் கரகருப்பு இல்லாமல் இருந்து ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டம், சிவாச்சாரியார்கள், நீங்க சிவ அடியார்கள், எவ்வளவு மழை பெஞ்சாலும் இடி இடிச்சாலும் நிச்சயமா நாங்க வந்து வரலாறை கேட்போம்னு சொல்லி வந்து உட்கார்ந்து இவ்வளவு நேரம் இந்த கதையை கேட்டுட்டு இருந்து இதை உலகம் முழுவதும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம ஐஆர் ஐஎஸ்எட் மகாலிங்கத்திற்கும் அதே போல நீங்க எல்லாரும் அவனையும் ஆசீர்வாதம் பண்ணணும். சீக்கிரமா அவனுக்கு கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்னு நானும் இந்த நேரத்துல இந்த காரணீஸ்வரர்கிட்ட ஒரு வேண்டுதல் என்று சொல்லக்கூடியதை வைக்கிறேன். அதே போல நம்ம நாகராஜன் ஐயா அவர்கள் இந்த ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டம் என்று சொல்லக்கூடியது தொடர்ந்து பல ஆயிரம் ஆண்டு காலம் தொடர்ந்து நடக்கணும் என்பதை நானும் இந்த இறைவனிடத்துல வேண்டி பிரார்த்தித்து கொண்டு இந்த உபயதாரர்கள் இருந்து அனைத்து அடியார் பெருமக்கள், ஏன்னா
இந்த 30 நாளுக்கும் உபயம் பண்றாங்க. அவர்களுக்கும் அதே போல அடியேனுடைய சொற்பொழிவை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும், அடியேனுக்கு மட்டும் வராதிங்க, எல்லாருக்குமே வாங்க, எல்லோருக்கும் வந்து, ஏன்னா நம் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகம் என்கின்ற ஒன்றை பரப்புவதற்கு உங்களால முடிஞ்ச ஒரே ஒரு உதவி எதுன்னு கேட்டா, இந்த மாதிரி வந்து உட்கார்ந்து கேட்பதுதான். நான் சொல்லுவதை காட்டிலும் கேட்டல் நன்று. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. அதனால கேட்பது சுகம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த இந்த என்ன ஒன்னே ஒரு வருத்தம்னா, 51 சக்தி பீடத்தை 5 வருஷம் ஆனாலும் முடிக்க முடியாது போல இருக்குது. 51 சக்தி பீடத்தை 5 வருஷம் ஆனாலும் முடிக்க முடியாது போல இருக்கு அப்படின்ற வருத்தத்தை தவிர வேற வருத்தம் இல்லை. அதனால மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு தலைப்போடு உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்.